இவர்தான் காக்கா. எங்க அண்ணன் பண்ற தொழில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா ஹேண்டில் பண்ணுவாரு. எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. கமிஷனர் வேதகிரி பேரை சொன்ன உடனே ஜட்ஜி உடனே வாய்தா கொடுத்துட்டாரு. என்னடா கமிஷனர் அன்பாக்கிறாரு? ஏய் அவர் நம்ம ஏய் சும்மா இருக்க மாட்டீங்க? என்னடா தர்மா? எங்க அண்ணன் தனியா தொழில் செஞ்சாலும் மணி கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே வந்து கை கட்டி நிற்பாரு. எத்தனை தடவை சொல்றது? என் ஏரியாக்குள்ள உங்க ஆள் வரக்கூடாதுன்னு பழச மறந்துட்டீங்கடா. இல்ல முதலாளி, ஏதோ தெரியாம வந்துட்டாங்க. என்ன தெரியாம வந்துட்டானுங்க? அதான் உனக்கு ஏரியா பிடிச்சு கொடுத்துருக்கல. கணக்கு சொல்லணுமா? கணக்கு சொல்லலாம். மொத்தம் 3 மார்க்கெட்டு, அதுல 750 கடை, மொத்தம் 300 தெரு, 4250 பேரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 4 தியேட்டர், 5 ஒயின் ஷாப், 150 ஆட்டோ, ஜவுளி கடை 3. அந்த நிலையோட 4. நெக்ஸ்ட் தப்பா வாழணும்னா வெட்டி பொலி போட்டுருவேன். என்ன முதலாளி கோச்சுக்கிறீங்க? தர்மான மொத்தமா எடுத்துக்கிறான். உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? எங்களை வச்சு போகணுன்ற என்னன்ற மணி ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன திமிரா? கை நீட்டி பேசுற அண்ணன் போட்ட. அன்னைக்கு தர்மம் அடியாளு, இன்னைக்கு தனி ஆளு தெரியுமில்ல? போய் வீட்டுல பெரியவங்க எவனா கூட்டு வைப்போ. ஏய் புரியா, என்ன மலையற கை ஓடுற? ஏய் தர்மா, என்ன அடிக்க ஆல் ரெடி பண்ணியா? அர்ஜுனா மரியாதை கொடுத்து பேசு. அண்ணே இதுக்கெல்லாம் என்ன மரியாதை? டம்மி பீஸ். டம்மி பீஸா? கரெக்டா டார்லிங்? ஏய் நம்ம கோதனை பார்க்க மாட்டேன், போட்டுருவேன். போட்டு போடியா போடியா ஒண்ணு புடி. முதல்ல இந்த அருவாவை ஆட்டாம புடி பாப்போம். ஆளும் மண்டையம் எகிப்து மம்மி மாதிரி. அர்ஜுனா ஏய் டம்மா துண்டு டம்மா கோழி, நீ அண்ணனுக்கு அப்புறம் ஏரியா ஒண்ணு சொல்லாம சொல்றியா? ரொம்ப சொல்ற மலையாளி. அவன் சின்ன பையன், நீங்க வளர்த்த பிள்ளை, உங்க பிள்ளை மாதிரி. அப்படியே சொல்ற புள்ள மாதிரி புள்ள மாதிரின்ட்டு. அதான் என்கிட்ட அருவா கட்டுறான். இந்த வச்சுக்க டார்லிங். வைடா அருவால இருந்தா போட்டுப்பான் பொழுது மூச்சு வாங்குதா. ராஜா போ, பிள்ளைங்க வந்துருக்குல, காப்பி தண்ணி போட்டு போ. ஐயா காப்பி தண்ணி நேரத்துக்கு தர்மா ரவ நேரம் இரு, கறி வாங்கி வந்துக்கிறேன், வறுத்து சோறே போடுறது. வேண்டாம் முதலாளி, வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தோம், பரவாயில்ல. கேட்டுக்கடி, நம்ம வீட்டுல எதுவும் துண்ண மாட்டாங்களாம். போங்கடா போங்க, காக்கா கூட்டு போடா. தர்மா டே தர்மா, நீங்க போங்கடா, நான் கொஞ்சம் பேசணும். சைத்தான் ஏதோ பிளான் பண்ணுது. இந்த 5ஆம் தேதி ஒரு கப்பல் வருதாமே, அதுல ஏதோ சரக்கு வருதுன்னு நம்ம சேட்டு சொன்னா, அதனால அத நீ விட்டு நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் பேசுனீங்க சொல்லுங்க, அதை நான் கொடுத்துட்றேன். நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துறேன் தெரியுமா? சேட்டு தெரியுமா? அவன் வாக்கு போட்டு காரி கொத்தையா முத தூரத்து போவான். தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி, நான் பணத்துக்காக இந்த தொழில் செய்யல, என்ன நம்பி இருக்கிற கஸ்டமர்களுக்காக தான் இந்த தொழில் செய்யறேன். அப்ப தரமானின்ற இந்த கிழமை சோறு போட்டேன், சோறு தானே போட்டேன், இல்ல பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து போட்டேனா? நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்க, போங்கடா போங்க. ஏய் கூட்டு போடா. தெளிவா இருக்கானுங்களே. டென்ஷன் ஆகுது டார்லிங், நான் வட்டா. இன்னுமா போடா போடா. காக்கா என்ன காக்காவ அண்ணனே கையிட்டு பேசிட்டு இருக்கான், எல்லாரும் பார்த்து சும்மா இருக்கீங்க. வந்த கோவத்துக்கு அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். அவனுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும். அர்ஜுனா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, சோறு போட்டவன் இல்லையா? அதான் கிழட்ட சிங்கம் உட்கார்ந்த இடத்துல இருந்து இறதி எடுது, நம்மள மட்டும் ஓடு ஓடுன்னு விரட்டுது. அண்ணே நம்ம கிட்ட என்னென்ன இல்ல, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்து ஒரு நாள் அது நிம்மதியா தூங்கிருக்கியா? இல்ல போதுன்னு இது எல்லாத்தையும் விட்டு தொலைன. நீ நினைக்கிற மாதிரி இந்த தொழிலை அவ்வளவு ஈஸியா விட முடியாதுப்பா. வாங்க சட்டத்துக்கு முன்னாடி போவோம், பிரச்சனைய சொல்லுவோம், கமிஷனர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்போம், பிரச்சனை முடிஞ்சது. தம்பி இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றது கமிஷனர், ஐஜி இந்த மாதிரி ஆளுங்க தான்ப்பா. என்ன அப்ப சிஎம் போய் பாத்துருவோம்னே. டேய் முதல்ல உள்ள உட்கார்றா. என்னைக்கு ஊர்வலம்? 15ஆம் தேதி சார். எந்த கட்சி? காமுகா சார். பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வர சார். பாதுகாப்புக்கு வர உமன் போலீஸ் உங்க வீட்டு போனா நினைங்க. ஓகே சார். இத மீறி ஏதாவது பிரச்சனை ஆச்சு, என்ன பத்தி தெரியல, ஷூட்டிங் ஆர்டர் தான். அப்படிலாம் நடக்காது சார். ஹலோ சார், உங்களை ஒரு பெரியவர் பார்க்க வந்திருக்காரு சார். சரி அவர் அனுப்பிடுங்க. வாங்க. நான் சின்னமணி வாத்தியார், ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உட்காருங்க. நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப நல்லா பாட்டு பாடுவா. நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் சென்னையில ஒரு பாடல் பதிவு இருக்குன்னு
எங்களை கூட்டிகிட்டு போனா. ஒரு ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போய் என்ன வாசல்லே நிக்க சொல்லிட்டு இதோ வரேன்னு சொல்லி என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போனா. என் பொண்ணு திரும்பி வரவே இல்லை. சென்னையில பைத்தியமா தேடி அலைஞ்சேன். ஒரு வாரம் கழிச்சு என் பொண்ணு கிடைச்சா. பாவமா செத்து கிடந்தா. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்தான். என் நிம்மதியை கெடுத்தான், என் சந்தோஷத்தையும் கெடுத்தான். ஆனா அவன் இப்ப நிம்மதியா இருக்கான். விடக்கூடாது, அவனை விடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் தம்பி உதவணும். சட்டப்படி அவனை தண்டிக்கணுமா இல்ல தர்மப்படி அவனை தண்டிக்கணுமா? அவனே அவனே நடு ரோட்ல நிக்க வச்சு தண்டிக்கணும். 4 பேரை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு தர்மா. தர்மா வேண்டாம் ப்ளீஸ். வேணாம் தர்மா. ஏதோ நடிக்கிறேன். என்ன பண்ண? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் இப்படிதான் போடணும். ஆமா, யாருப்பா இந்த தர்மன்? இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இந்த சமூகத்துக்கு தேவை. இப்ப போட்டா மாதிரி ஒரு போடு. அந்த மாதிரி அங்கங்க அப்பப்போ போட சொல்லு தம்பி. நல்லா போட சொல்லு. ஏய் பரத் சார், கம் ஹியர். எஸ் சார். 2 காஃபி. ஓகே சார். ஏய் சொல்லிட்டு இருக்க, நீ போட்டு போயிட்டு இருக்க. சாரி சார். ஷிட். 5 பீஸா, 5 பீஸா, 5 பர்கர், 5 பர்கர், 2 மசால் தோசை, 2 மசால் தோசை, 2 ஆனியன் தோசை, 2 ஆனியன் தோசை, 2 பெப்சி, 2 பெப்சி. இத அப்ப கொடு. ஓகே சார். அப்புறம் ஆர்டர் பண்றேன். என்னப்பா சர்வர் வெயிட்டா ஆர்டர் புஷ்ட போல இருக்குது. அது மாதிரி எனக்கும் ஒரு செட்டு கொண்டா. ஓகே. தின்ன போறனால கடை வைக்க போறாங்களா? வயித்துல குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. ராதிகா, I just come 2 minutes. ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க போனா பசிக்குமே. ராதிகா, I take my burger. Thanks பா. போய் தொலை. வெல்கம் ஜென்டில்மேன். யாரா ட்ரைனேஜ் ஓபன் பண்ணுங்க. ஐயோ. ஹலோ, என்ன விட கிளாமரா என்ன பண்றீங்க? எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹலோ, நீ எங்க? உன்னை பார்க்கதாமா வந்தேன். என்னடா இது ரூட் மாறுது? அன்னைக்கு 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. இப்ப புடிச்சோம் இல்ல? நீ இங்க இருந்து போ. போறேன். ஆனா ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? போன வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு 4 o'clock இதே டேபிள்ல நம்ம மீட் பண்றோம். ஓகே? ஐயோ முதலாளி, அப்போ நான் இங்க இருந்து போறது என்னடா பண்ணி நிக்கிறேன்? ப்ளீஸ் போப்பா, அந்த லூஸ் வந்துருவான். பா எம்டி ஆயிடுச்சு. வர 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 போ 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 ப்ளீஸ். ஐயோ போயிடு, பிரச்சனை ஆயிடும். இவன் தானே அவன். வராயா நம்ம ஆளு. ப்ளீஸ் போயிடு, போ. அப்ப வரேன்னு சொல்லு. சரி சரி வரேன், ப்ளீஸ் போ. ஈவினிங் 4 o'clock Okay. இதே டேபிள். Okay. வர. ஓகே? பை. வாடா. இங்க பூரி தாண்டி ஸ்பெஷல். கருமா புடிச்ச மாதிரி புலட்ட நான் ஏத்தினானா? வணக்கம் பேஸ். நான்சென்ஸ். டீசன்ஸே தெரியல உங்களுக்கு. வந்துட்டான் கடல் பண்ணி. யாரு? யாரு? இப்போ உன்கிட்ட பேசிட்டு போனான்ல. அட்ரஸ் கேட்டு போனா. ஓகே. அடேங்கப்பா, என்ன மாதிரி டீல் பண்ணுகிறாங்கடா. அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் இடத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணி நிக்கிறானுங்களே. ஸ்பூன் கொண்டு வாங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சாரி மேன். 1 minute பர்சனல். ஓரியோ. ராதிகா, உனக்கு ஒண்ணு கொடுக்க மறந்துட்டேன். ஏய். யாரா நீ? ஏய், கேக்குறல்ல இங்க. பாஸ். யாரா நீ? டீ குடிங்க பாஸ். லவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ராதிகா, கொடுத்தா வாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால அடடா பிளஸ் ஒரு சூப்பரா இருக்கு. அப்ப சரக்கு எந்த பக்கம் தான் இருக்கீங்க? வெந்தயத்துல வெந்நீரை ஊத்திட்டு போறாயா.
நீ இங்கதான் இருக்கியா? ஒண்ணு தேங்க்ஸ். சொன்ன மாதிரியே வந்துட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்க? ம்? என் காலேஜ்க்கு வந்து என்ன கை நீட்டி காட்டுறியா? அறிவில்ல, புத்தி இல்ல, மேனஸ் இல்ல. நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அழகா இருக்க. அப்படியே பண்ணு. கண்டினியூ. ஒருத்தி வேணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன சீன் போடுறீங்கடா? சூடா ஒரு சிப் காஃபி. வேண்டாம். ச்சே, ஓவரா கடுப்பேத்திட்டோமோ? இருந்தாலும் நீ பேசினது ரொம்ப டச்சிங்கா இருந்தது.